ஒரு 30,000 இருந்தாலே போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க. ஆல்டோ 800ங்க. ஆமாங்க, 2013 மாடலுங்க. ஆல்டோ 800ங்க. ஆல்டோ 800ங்க. ஆமாங்க, 2014 கடைசி 15ங்க. ஆல்டோ K10ங்க. ஆல்டோ K10ங்க. ஆமாங்க, இது 2011 12 ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது மாருதி ஆல்டோ K10ங்க. ஆல்டோ K10ங்க. ஆமாங்க, இது பாத்தீங்கன்னா VXI மாடலுங்க. வாட்சிட்டே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இன்னைக்கு வீடியோல உங்களை எங்க கூட்டு வந்திருக்கேன்னா ஜெயஸ்ரீ கார்ஸ் திருப்பூர், அங்கதான் வந்திருக்கோம். நீங்களே சுத்தி பார்க்கலாம் எத்தனை விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரே வீடியோல கண்டிப்பா எத்தனை காரையும் பதிவு பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா காரையுமே கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோவா எல்லா காரையுமே பதிவு பண்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன மாதிரி வண்டிக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆல்டோ K10 பாக்குறோம், 2 ஆல்டோ 800 பாக்குறோம். ஓகே ஜி, நாலுமே ஒரே கேட்டகரி தான். 2 ஆல்டோ 800 2013க்கு மேல 14 15. ஓகே ஜி. இது பாத்தீங்கன்னா ஆல்டோ K10 ரெண்டுமே 2011 12. ஓகே ஜி, பார்க்கலாங்களா அப்படி வண்டி? பார்க்கலாம். வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க. ஆல்டோ 800ங்க. ஆமாங்க, 2013 மாடலுங்க. 2013ங்க. ஆமாங்க, பெட்ரோல் LXI. ஓகேங்க. டயர் கண்டிஷன்லாம் எல்லாம் புதுசா டயர்லாம் நல்லா முக்கா கண்டிஷன்ல இருக்குங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசில வரும். ஓகேங்க. ஏசி டச் அப் ரீப்ளேஸ்மென்ட் அது மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ரீப்ளேஸ்மென்ட்லாம் எதுவும் இல்லைங்க. வண்டி தரமா இருக்கும். வண்டியில இப்ப நம்ம எடுத்தாலும் நம்பி தாராளமா அப்படியே ஓடிக்கலாம். எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. ஆமாங்க, ஒர்க் எதுவும் இருக்காதுங்க. ஓகேங்க. வண்டி நல்லா இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கும். இன்டீரியர் நல்லா தெளிவா இருக்கும். பவர் விண்டோ வந்துருங்க, பவர் ஸ்டீரிங் வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ஓகேங்க. இப்போ 2013ங்களா? 13 மாடலுங்க, 3 ஓனருங்க. ஓகேங்க. 2013னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குங்களா? ஆமாங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க. ஓன் போர்டு தான். கிலோமீட்டர் எவ்வளவு ஓடிக்குது? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இது ஒரு 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குங்களா? சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம செக் பண்ணி தாராளமா செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் பே அப்படியே பார்த்தலாங்களா? ஓகே, பார்க்கலாம். இன்ஜின் கண்டிஷன் நல்லா பக்கா கண்டிஷனா இருக்குங்க. ஓகேங்க. எடுத்தோனே அப்படியே சர்வீஸ் பண்ணா ஓட்டிக்கலாம். இது ஆயில் சர்வீஸ்ல ஆல்ரெடி எல்லாமே பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகேங்க. ஆக்ஷன் ஹிஸ்டரி அந்த மாதிரிலாம் எது இருக்காது? அது ஆக்ஷன் ஹிஸ்டரில எது இல்லைங்க. ஓகேங்க. எடுத்தாலும் நம்ம எடுக்கிறவங்க நம்பி தாராளமா எடுக்கலாங்க. எடுத்தோடனே எந்த சர்வீஸ் இல்லாம வண்டி ஓட்டிக்கலாம். ஓகே ஜி. இப்போ இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்துறீங்களா? இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு கோட் பண்றீங்க, நம்ம சேனல்ல இருந்து வந்தாங்கன்னா எவ்வளவு ஆஃபர் பண்ணி தரலாங்க? அதாவது இந்த வண்டியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா நீங்க 265 வரைக்கும் போகுதுங்க. 265ங்க. நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா ஒன்லி 2,30,000 கொடுத்துடலாங்க. ஓகேங்க. ஃபைனான்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் வந்து 1,75 வரைக்கும் கிடைக்கும். 1,75. பேலன்ஸ் மட்டும் நமக்கு பேலன்ஸ் மட்டும் ஒரு 50,000 இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துட்டு நம்ம அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? பார்த்தலாம் வாங்க. இப்போ நீங்க பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோ 800ங்க. ஆல்டோ 800ங்க. ஆமாங்க, 2014 கடைசி 15ங்க. 2014 கடைசி 15. இது பாத்தீங்கன்னா 2 ஓனருங்க. ஓகே ஜி. வண்டி நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கும். பாடி லைன், அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது. ஓகேங்க. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க. நம்ம எடுத்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இருக்காது. எந்த வேலையும் செய்ய தேவையில்லைங்க. இது பாத்தீங்கன்னா டயர் மட்டும் மாத்திர கண்டிஷன்ல இருக்குங்க. டயர் மட்டும் வேற கண்டிஷன் இருக்கு. ஓகே ஜி. மத்தபடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசிங்க நீட்டா இருக்கு. எல்லாமே நீட்டா இருக்குங்க. ஏசில ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க. ஏசில ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. சூப்பருங்க. இந்த வண்டிக்கு 2014னா எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. இது 2014 கடைசி 15ங்க. ஓகேங்க. எஃப்சி இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா இந்த டயர் மாத்தி கொடுத்துடலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் போட்டுருக்கோம். ஓகே. நீங்க எடுக்கிறவங்களுக்கு நம்ம டயர் மாத்தி கொடுத்துடலாங்க. இன்ஜின் கண்டிஷன் அப்படியே சொல்லிருக்கீங்க. இந்த இன்ஜின் கண்டிஷன்ல இல்ல பக்காவா இருக்குங்க. இதெல்லாம் எதுவுமே தொட தேவையில்லை. வண்டி அப்படியே புது வண்டி என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன்ல இருக்குங்க. நம்ம நம்பி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நம்பி எடுத்துட்டு போலாங்க. பயமே பட வேண்டியது இல்ல. அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. இப்போ இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு? நம்ம பாத்தீங்கன்னா 2014 15 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்டோ 800 2,75,000 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம கொடுக்க போற ரேட் பாத்தீங்கன்னா வெரி ஆஃபர் ரேட் 2,35,000 கொடுத்துடலாங்க. 2,35க்கு 2014 லாஸ்ட் 15 கொடுத்துடலாங்க. இன்னைக்கான ஆஃபருங்க இந்த வண்டிக்கு. இப்போ இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் சைடு போயிட்டு எவ்வளவு இருக்கு? ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 1,75,000 இருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் சிபில் கரெக்டா இருந்தா வாங்கிக்கலாம். சிபில் வந்தா 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். 2 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு 30,000 இருந்தாலே போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். சூப்பர். நம்ம அடுத்த வண்டி எப்படி பார்க்கலாங்களா? பாத்துடலாங்க. இது பாத்தீங்கன்னா ஆல்டோ K10ங்க. ஆல்டோ K10ங்க. ஆமாங்க, இது 2011 12 ரெஜிஸ்ட்ரேஷன். 2012 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்க. ஆமாங்க, இது TN 45. ஓகே ஜி. எத்தனை ஓனர் வருதுங்க? இது பாத்தீங்கன்னா 2 ஓனருங்க. 2 ஓனர் வருது. ஆமாங்க, டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கா கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குங்க. ஓகேங்க. இதுல பாத்தீங்கன்னா வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. ஓகேங்க. எடுத்தா எந்த வேலையுமே இல்லைங்க. வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டிட்டு போய்க்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துரும், பவர் ஸ்டீரிங் வந்துரும், ஏசி எல்லாம் ஃபுல்லிங் ஒர்க்கிங் கண்டிஷன், லெதர் ஷீட், வண்டி இன்டீரியர் எல்லாமே பக்காவா இருக்கும். வண்டி எடுத்தாலும் நல்லா கண்டிஷன். எடுத்தா என்ன ஃபுல் கண்டிஷனுங்க.
எடுத்தா எந்த சர்வீஸும் பண்ணாம வண்டி ஓட்ட முடியுங்க. நம்ம எடுக்கிறோம் அப்படியே லைன் எடுத்து அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாங்க. சூப்பருங்க. இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் அப்படி சொல்லிருக்கீங்க. இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்குங்க. எடுத்தவனே நீங்க அப்படியே ஓட்டிட்டு போய்க்கலாம். இன்ஜின்லாம் நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்கும். பேட்டரில இருந்து எல்லாமே நீட்டா இருக்கு. பேட்டரி கீட்டரி எல்லாமே புது பேட்டரி தான் போட்டுருக்குதுங்க. ஓகே, நம்ம எடுக்கிறவங்க நம்பி எடுக்கலாம் இல்லைங்களா? அந்த வண்டிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு பண்ணி தரலாம்? பாத்தீங்கன்னா இப்போ ஆல்டோ கேட்டன் சொன்னீங்கனாலே வந்து 2012னா 2.5 லட்சம் வரைக்கும் போகுங்க. ஓகேங்க. நம்ம வெரி ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா 2,10,000 ரூபாய்க்குனா கொடுத்துடலாம்னு வச்சிருக்கீங்க. 2,10,000 கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் சைடு போயிட்டு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சத்துல இருந்து 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். 1.25 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருங்க. நம்ம அப்படியே அடுத்த வண்டி பார்த்தலாங்களா? பாத்துலாங்க. பாருங்க, இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது மாருதி ஆல்டோ K10ங்க. ஆல்டோ K10ங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா VXI மாடலுங்க. ஓகே ஜி. பாத்தீங்கன்னா டாப் மாடலா ஒரு டயர் 4மே புதுசு போட்டுருக்காங்க. 4 டயருமே புதுசு. இது என்ன மாடல் ஜி வருது வண்டிங்க? மாடல் பாத்தீங்கன்னா 2010 கடைசி 11 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகேங்க. வண்டி பாத்தீங்கன்னா 2 ஓனருங்க. 2 ஓனர்ல இருக்குங்க. ஆமாங்க. ஓகே, டச் அப் ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா? எல்லாமே நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே, டச் அப் ரீப்ளேஸ்மென்ட்லாம் எதுவும் இல்ல. வண்டி நல்லா தரமா இருக்குங்க. 4 டயருமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. 4 டயர் புது டயர் கண்டிஷனுங்க. ஓகே ஜி. வண்டி இன்டீரியர் எப்படி பார்த்தலாங்க? இன்டீரியர் பாத்துலாங்க. பவர் விண்டோ வந்துருங்க. பவர் ஸ்டேரிங் வந்துரும். ஓகேங்க. சீட் கவர் எல்லாமே நல்லா தெளிவா இருக்குங்க. இன்டீரியர் நல்லா தெளிவா பக்கா கண்டிஷன் வச்சிருப்பாங்க. ஓகே, டச் ஸ்கிரீன் செட் எல்லாம் போட்டுருப்பாங்க. டச் ஸ்கிரீன் செட் இருக்குதுங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஓகே, பரவாயில்லையே. இன்ஜின் கண்டிஷன் பாருங்க, நல்லா பக்காவா இருக்கு. இன்ஜின் ரூம் எல்லாமே ஓகே, தெளிவா புது வண்டி கண்டிஷன்ல இருக்குங்க. பேட்டரி எல்லாமே புதுசு தான். இன்ஜின் நல்லா தெளிவா இருக்கும். எது இல்ல இல்லைங்களா? ஆமாங்க. ட்ரஸ்ட் அந்த மாதிரி பார்த்தாலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு வேலையுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆமாங்க. இல்லைங்களா? ட்ரஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி நல்லா பக்கா கண்டிஷனா இருக்குங்க. இந்த வண்டிக்கு இப்போ மார்க்கெட்ல எவ்வளவு ஜி போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு பண்ணி தரலாங்க? இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்ல இன்னைக்கு ஒரு 2.25 2.5 வரைக்கும் போகுதுங்க. ஓகேங்க. நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா 2,18,000 ரூபாய் கொடுத்துடலாங்க. 2.18 கொடுத்துறோம். ஆமாங்க. இப்போ ஃபினான்ஸ் சைடு போயிட்டு எவ்வளவு வரைக்கும் பண்ணலாம்? ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 to 1.25 வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு 1.25 வரைக்கும் பண்ணி தரலாம். இது என்ன மாடல் சொன்னீங்க? 2010 to 11 ரெஜிஸ்ட்ரேஷன். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. ஓகே ஜி, இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலோ அல்லது நேரடியாக விசிட் பண்ணாலோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நீங்க சொன்ன பிரைஸ்ல இருந்துமே இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. ஓகே ஜி, ஃபினான்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பா வர சொல்லுங்க. வருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா எங்கனால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணி ஃபைனான்ஸ் ரீதியாவோ அல்லது வண்டிகளுக்கு ரேட் கம்மி பண்றதோ ஏதோ எங்கனால முடிஞ்சது எல்லாமே எவ்வளவு ஃபேவரா பண்ணி தருமோ பண்ணி தரோம். உங்க சேனல்ல இருந்து வரதுனாலே நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஃபைனான்ஸ் ரெஃபர் பண்ண முடியும் பண்ணி உங்களுக்கு எல்லா வகையிலும் ரேட் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.